கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி கலாட்டா கலந்த சூப்பரான காதல் கதை தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங்ஸ் இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்லேயே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிட்டு ஒவ்வொரு ரூம்குள்ளேயா போயிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு கிளாஸ் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கையே தெரியாதனமா இவன் மேல பட்டதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொடுவ, என்ன டச் பண்ணி பேசினா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கண்ணாப்பினான்னு திரிட்டு இருக்கா. அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோ இருக்கிற ரூம்குள்ளதான் ஹீரோயின் வரா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை புடிச்சுக்கிட்டு ஏன் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போதே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எங்க இருந்துதான் எனக்குன்னு வர்றாளுங்களோ தெரியல அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும் போது இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட பேண்டை அவுத்து விட்டுறா. இதை பார்த்தோன்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு டக்குன்னு அவனோட பேண்டை எடுத்து போட்டுக்கிறான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோவை பெட்ல தள்ளி அவங்கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப பாத்தீங்கன்னா இவ பண்ண சேட்டையால ஹீரோவும் ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண்ணை முழிச்சு எந்திரிச்சு வரா. இப்ப இவ பாத்ரூம்குள்ள இருக்கும்போது என்ன நம்மளோட வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு, அம்மா அப்பா தாத்தா அப்படின்னு இவ பேசி பார்த்துட்டு போய் கண்ணாடி முன்னாடி பாக்குறா. பார்த்தா அதுல ஹீரோயினோட ஃபேஸ் தான் தெரியுது. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஹீரோவோட ஆத்மா உள்ள வந்துருது. இதை பார்த்தோட இவ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நான் எப்படி இவளோட உடம்புக்குள்ள என்னோட உடம்பு எங்கடா போச்சு அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இல்ல ஹீரோவை இவ இப்பதான் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம இப்படி இங்க ஐயோ யாருன்னே தெரியாத ஒரு பையன் கூட ஒன்னா இருந்துட்டோமா அப்படின்னு வச்சுட்டு அவளோட துணியெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா ஐயோ என் உடம்பு மாறி போச்சு, எங்க போச்சுன்னு தெரியலையே, அட கொய்யால அப்படின்னு வச்சுட்டு இவன் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். ஏன்னா அவதான் ஓடி போயிட்டா இல்லையா. இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு தன்னோட உடம்புல உள்ள ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்ற விஷயம். ஆனா ஹீரோயினுக்கு அந்த விஷயம் இன்னும் தெரியவே இல்லை. அவ ஹீரோவோட பாடியில அவளோட ட்ரெஸ் போட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் வித்தியாசமா பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழகா இருந்தா இப்படிதான் குறுகுறுன்னு பாப்பாங்க அப்படின்னு வச்சுட்டு இவ போய் அந்த ஹோட்டலை விட்டு ஓடலாம் அப்படின்னு அவளோட ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. என்னது இதுதான் இதுவா ஒன்னும் புரியலையே அப்படின்னு அது முழிச்சிட்டு இருக்க. அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோவோ போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவன் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட அந்த ஹோட்டல்ல ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். இதை ஹீரோயின் பாத்துறா. பார்த்த உடனே அட பச்சை துரோகி அப்படின்னு ஓடி போய் அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு இருக்க. இந்த பொண்ணு பயந்து போயிடுறா. ஏன்னா இந்த பொண்ணு தான் ஹீரோவோட ஃபியான்சி. ஆக்சுவலா இவங்களோட ரெண்டு பார்ட்னருமே அவங்களுக்கு தெரியாம துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறது ஹீரோயின்னு தெரியாம அவன் திரு முழிச்சிட்டு இருக்க. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேன், இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றா. என்ன நம்ம வாய்ஸ் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, ஒழுங்கா ரூமுக்கு திரும்ப வந்துரு, நம்மளோட சோல் ரெண்டும் மாறி போச்சு அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் ஹீரோயின் அவளோட காலை பாக்குறா. அந்த ஹீல்ஸ் கூட அவ காலுக்கு பத்தல. அதை போட்டுட்டு தான் இவன் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா பசங்க பாடி மாதிரி இருக்கு. இதை பார்த்தவன அடக்கடவுளே அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு கத்திக்கிட்டு ஓட இவ்வளவு பாத்தீங்கன்னா அவன் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் பையன் நினைச்சுதான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இவன் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உடனே போய் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டணும், இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவ போக பார்க்க இப்ப அவன் என்ன சொல்றானா, ஏய் அவசரப்படாத, அவன் கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவன் இப்படி இருக்கிறதுனால நமக்கு தான் நிறைய பெனிஃபிட். நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், அவனோட சொத்துல பாதி சொத்து உனக்கு வந்துடும், நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கலாம், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு மூக்கு உலக விட்டுட்டு இவன் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. போதும் நிப்பாட்ட அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் மாறுச்சு, என்ன நடந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என் வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அமைதியா இரு, இதை சரி பண்றதுக்கு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நம்ம ரெண்டு பேரும் பெட்ல ஒன்னா இருக்கும் போதுதான் நம்மளோட ஆன்மா ரெண்டும் மாறி போயிருக்கு. சோ நம்ம ஏன் மறுபடியும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல அட பொறுக்கி பயலே, என் வாழ்க்கையை நாசமாக்குனதும் இல்லாம என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கவா பாக்குற, நீ எல்லாம் விளங்கவே மாட்டாடா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஆமா நேத்து நைட்டு நான் தானே உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை தான் சொல்றான். ஹீரோயின் தான் ஹீரோவா வம்பிழுத்திருப்பா இல்லையா, அதை சொல்லிட்டு இப்ப கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா அவனை பாத்தீங்கன்னா ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இதே பார்க்கல, என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இப்ப மறுபடியும் திரும்பி பார்த்து என்ன கேட்கிறானா, பாஸ் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல போய் தலடா அப்படின்னு இவ கத்தி விட்டுறா.
இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நம்ம 2 பேருக்கு வேற வழியே இல்ல, இனிமே எல்லாரும் முன்னாடியும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க போறோம், லிவிங் டுகெதர்ல இருக்கிற மாதிரி தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி கூட நான் வாழ மாட்டேன், என் கற்பே போயிரும் அப்படின்னு இவ இந்த பக்கம் கத்திட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா ஒழுங்கா இரு, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ஐயோ நான் வேற வேலை பார்த்துட்டு இருக்கேனே, ஆக்டிங் கம்பெனில அந்த ரோல் நீ பண்ணி தான் ஆகணும், இல்லன்னா என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, கியூ கம்பெனியோட பிரசிடென்ட் அவ்வளவு பெரிய கம்பெனியை பாத்துக்கும் போது ஒரு சின்ன ஆக்டிங் எனக்கு வராதா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா பொண்ணுங்க போடுற ஹீல்ஸ் எல்லாம் போட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அவனால சுத்தமா நடக்கவே முடியல. வாய்க்கிலேயே பேசினா மட்டும் போதாது, செயல்ல கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஓவரவாடி பேசுற, நான் நடிக்கிறதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் உட்கார, நானும் உன்னோட கம்பெனிக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா வந்து தலை நான் பிராக்டிஸ் தரேன், என் கையை பிடி அப்படின்னு சொல்லி கையை கொடுக்க, இல்ல பொண்ணுங்களை தொட்டா எனக்கு அலர்ஜி அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். யோ நீ இப்ப இருக்கிறதே பொண்ணாதையா இருக்க, தொட்டா அலர்ஜியாமே, கையை பிடிச்சு தலை அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நடக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவன் அங்கிட்டு எங்கிட்டு நடந்துட்டு 2 பேரையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுறான். இப்ப அவளை பாத்தீங்க, ஐயோ ஏ கால் உடைஞ்சு போச்சே, ஒழுங்கா ஒரு நடை எடுத்து வைக்க தெரியுதா உனக்கு, போயும் உன் உடம்புக்குள்ள ஆன்மா போயிருக்கு பாரு அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. வாய முறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவ்வளவு தூக்க பாக்குறான். ஆனா உருவம் மாறி இருக்கிறதுனால இவளால சுத்தமா தூக்க முடியாம இவ டக்குன்னு ஹீரோ மேலே போய் விழுந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே க்ளோஸா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப தள்ளி தள்ளி உட்காந்துட்டு ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு உனக்காக நான் மாறி ஆகணும், நீ எனக்காக மாறி ஆகணும், வேற வழியே இல்ல, இல்லனா நம்ம 2 பேரோட இமேஜ்மே டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட போனுக்கு ஒரு கால் வருது. அந்த போனை எடுத்து இவன் பேசிட்டு இருக்க. பாஸ் என்னாச்சு, உங்களோட வாய்ஸ் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அவன் கேக்குறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த காலை நீ தான் பேசி தலைன்னு பேசு அப்படின்னு சொல்ல இவ்வளவுமே பேசிட்டு இருக்கா. பாஸ் நாளைக்கு கம்பெனிக்கு வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சைன் பண்ணணும், மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்ல, என்ன கம்பெனிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு இவ கத்த ஆரம்பிச்சிடறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்க. ஹீரோ எந்திரிச்சு வந்து, தூங்குனது போதும், எந்திரி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்ப்பா, நான் எதுக்கு கம்பெனிக்கு போனோம், நான் ஒன்னும் பாஸ் இல்லையே அப்படின்னு இவ சொல்ல, நானும் அப்புறம் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னவன இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குனு எந்திரிச்சிடா. இப்ப அவன் எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோவை பாக்குறா. பார்த்தா அவன் இன்னர் வேற அந்த பக்கம் திருப்பி போட்டு வச்சிட்டு இருக்கத பார்த்தவன இவ விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு, இப்படியா இதை போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி போட்டா என்ன, எப்படியோ போட்டுட்டல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டவா நானே மாட்டி விடுற அப்படின்னு சொல்ல, உன்னோட ஹெல்ப் ஒன்னும் தேவையில்லை, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு இவ உள்ள போயிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா, டே அது என்னோட உடம்புடா, என்ன நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு ஹீரோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் பயங்கரமா மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. இது கூட நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்னு இவ லிப்ட்ல போயிட்டு அவனோட நெஞ்சில கை வச்சிட்டு இருக்கான். அப்படி கை வச்சு பார்த்தா மசில்ஸ் எல்லாமே வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு. வாவ் இந்த பையன் உண்மையாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு இவ ஒவ்வொரு இடமா தொட்டு பார்த்து லாஸ்டா பின்னாடி தொட்டு பாக்குறா. அப்பாடா நல்லா பிளெக்சிபிளா இருக்கே அப்படின்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா லிப்ட்ல ஒரு போஸ்ட்ல நின்னுட்டு இருக்க. டக்குன்னு இந்த லிப்ட் ஓபன் ஆயிருது. இவ இப்படி நிக்கிறத அங்க உள்ள எல்லாரும் பார்த்தவன டக்குன்னு அவளோட போனை எடுத்து, ஹலோ எத்தனை தடவை சொல்றது, எவ்வளவு சொன்னாலும் திருத மாட்டியா அப்படின்னு ஏதோ சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ரூமுக்குள்ள வந்தவனா, ஐயோ எல்லாரும் பாத்துட்டாங்களே, என் மானமே போயிருச்சு, கண்ணை வேற செவக்க போகுது அப்படின்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த கம்பெனில நடிக்கலாம் அப்படின்னு வேலைக்காரி வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்க. இவளோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது ஹீரோனே தெரியாம ஹீரோக்கு ஒரு அறைய போட்டுட்டு, என் கூட நடிக்கிற அளவுக்குலாம் உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவனுக்கு செம கண்டாயிட்டு இருக்கு. ஓ இதுதான் உன்னோட உண்மையான உருவமா, என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ கியூவோட ஃபியான்சி அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணலாம்னு நினைக்காத, அது எதுவுமே கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோனா அடிக்கிற மாதிரி போக அவன் அவளோட கையை பிடிச்சிடறான். செல்லக்குட்டி உன் கை வலிக்க போது அவளை அடிச்சு அப்படின்னு இவன் ரொம்ப கேரிங்கா பாத்துட்டு இருக்கு. ஓ இங்கதான் நடக்குதா மேட்ரு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இங்க பாரு இந்த கம்பெனியோட இன்வெஸ்டரே இவங்க தான், இவங்க கிட்ட இப்படி நடந்துட்டுனா உன்னை பிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டே நான் பேன் பண்ணிடுவேன், நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி செலவா என் கூட ஒன்னா இருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்தி விட்டுருவேன், அப்படி மட்டும் நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கலன்னா உனக்கு ஒத்த பைசா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறானா, போய் இவன் இந்த முட்டாளையா காதலிச்சிருக்கா, இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஹீரோனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல ஒன்னா இருந்தீங்களே, அந்த போட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் பிரஸ்காரங்கள் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை திட்டுற மாதிரி வர அந்த இடத்துக்கு டைரக்டர் வந்து ஷார்ட் ரெடி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மேடம் உங்களோட ஃபியான்சியை இந்த வேலைக்கார பொண்ணு வந்து கரெக்ட் பண்ற மாதிரி சீனு, அதை நீங்க பாத்துட்டீங்க, சோ அவகிட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோயினா அரைஞ்சிரா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஃபியான்சி கூட ஒன்னா இருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ இன்னொரு தடவை அரையலாம் அப்படின்னு போக ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஒழுங்கா இப்ப நான் இருக்க இடத்துக்கு வரலன்னா உன் மூஞ்சில 4-5 கோடு விழுந்துரும் அப்படின்னு சொல்ல அவன் அந்த பக்கம் பாதிரி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் நடிக்க மாட்டேன்னு நின்னுட்டு இருக்கா. அந்த டைரக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சின்ன ரோல் கூட நீ பண்ண மாட்டியா, வேற
வெறும் ஆக்டிங் மட்டும் தானே, உன்னால டைம் வேஸ்ட், காசு வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், ஒழுங்கா நடி அப்படின்னு சொல்ல, ஓகே நான் நடிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு சொல்றா. இப்ப அடுத்த டேக் போகும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோயினை மறுபடியும் அரையிற மாதிரி வர, ஹீரோயின் பலார்னு அவளுக்கு 2 அறைய போட்டுட்டு, ஆமா நான் அவரை காதலிக்கிறேன், நாங்க 2 பேரும் தான் ஒண்ணு சேர போறோம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ ரொம்ப ஷாக் ஆயிரா. என்ன நீ அடிக்கிறியா அப்படின்னு அவ அரையிற மாதிரி வர, மறுபடியும் ஹீரோ ஒரு அறைய போட்டோம்னா அவளை பாத்தீங்கன்னா போய் தரையிலே விழுந்துடுறா. இப்ப இந்த டைரக்டரை பாத்தீங்கன்னா ஹீரோயினை புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மேடத்தையே அடிப்ப, ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பிக்கல அப்படின்னு சொல்ல, முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவ இப்படி சொன்னோன்னா அந்த டைரக்டர் அவனோட ஆளுங்களை விட்டுட்டு ஹீரோயினை புடிச்சிடறான். இப்ப இந்த பாய் ஃப்ரெண்டு காரனை பாத்தீங்கன்னா, ஒழுங்கா நீ மட்டும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இதோ கீழே உடஞ்சிருக்கே கிளாஸ், அந்த கிளாஸ்ல உன் மூஞ்சை போட்டு தேய்ச்சிருவேன் அப்படின்னு இவன் தேய்க்கிற மாதிரி வர, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு ஹீரோனை காப்பாத்திட்டு இருக்கா. அவளை பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அந்த ஃபியான்சிக்காரி வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் என்ன அரைஞ்சா, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு இவ சொல்லி, இவ அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவை தூக்கி உட்கார வைக்கிறான். இப்ப உட்கார வச்சுட்டு என்னாச்சு என்னோட முகத்துக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேரிங்கா கேட்டுட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த டைரக்டர் தான் அப்படின்னு இவ சொல்றான். இப்ப இந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா, சார் என் மேல எந்த தப்பும் இல்ல, அந்த பொண்ணு தான் உங்களோட ஃபியான்சி அரைஞ்சிட்டா, அதனாலதான் நான் மேடத்துக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, யாரா ஃபியான்சி, அவ ஒண்ணு என்னோட ஃபியான்சி இல்ல, இதுதான் என்னோட செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபேஸ்ல எல்லாம் கை வச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, அவன் உன இப்படிதானே அரைஞ்சா அப்படின்னு சொல்லி அந்த ஃபியான்சிக்காரிக்கு ஒரு அறைய போட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் என்ன எதுக்காக அடிக்கிறீங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவதான் என்ன அடிச்சா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, அவதான் எனக்கு சொந்தமான பொண்ணு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா, யாருக்கு யாரு ஃபியான்சினே தெரியலையே, ஒருவேளை இவதான் அவனோட ஃபியான்சி அப்படின்னு இந்த ஆளு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்றானா, இவதான் என் ஆள் மேல யாராவது கையை வச்சீங்கன்னா அவனோட கையை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து அங்க உள்ள எல்லாரும் செம ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, இந்த டைரக்டர் தான் அவனோட ஆளுங்களை விட்டு என்ன பிடிக்க வச்சா அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யார் மேல கையை வச்சிருப்ப, அடுத்த படத்துக்கு உன்னை தூக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சார் என்ன மன்னிச்சிருங்க, எதுவும் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த டைரக்டரும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்னை நான் அந்த கம்பெனில இருந்து தூக்குறேன், இந்த இடத்த விட்டு ஓடிப்போம் அப்படின்னு சொல்ல, அந்த டைரக்டரை வந்து எல்லாரும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு கோவமா வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. எப்படி என்னோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அவனை நீ பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஆமா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா ஜாலியா போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்கும்போது அவனை பாக்குறதுக்காக அவனோட ஃபியான்சிக்காரி தான் வரா. இவ்வளவு பார்த்த உடனே எந்த பக்கம் ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான், இந்த மெண்டல் எதுக்காக இங்க வந்துச்சு, கண்டிப்பா இவனை கரெக்ட் பண்ணதான் வந்திருக்கோம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அவ வந்து ஹீரோயினை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கு, ரொம்ப மோசமான பொண்ணு, நிறைய பசங்க கூட சுத்திட்டு இருக்கா. அவ உங்களுக்குலாம் செட் ஆக மாட்டான், நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை நீங்க கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஏன் கேன்சல் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாறி பண்ணிக்கிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவளுமே அவளுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா அதான் சாக்குன்னு கட்டி பிடிச்சவாக்க அவளை தூக்கி அந்த ரூமை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு, நீ உள்ள வர்றதுக்கு லாய்க்கே கிடையாது, ஓடி போடி அப்படின்னு சொல்ல, அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். நான் உள்ளதான் வருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவனை பாத்தீங்கன்னா கதவு பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு. ஹீரோ இவளை பிடிச்சி வெளியே தள்ள விஷயம் ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருது. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஷோவை பாக்குற மாதிரி இவ்வளவு பாத்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் வந்து ஹீரோனை இன்வைட் பண்ணிருக்கான் டின்னருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துடுறா. இப்ப அவளை உட்கார வச்சுட்டு இவன் என்ன சொல்றானா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் நாளா தப்பா நடந்துகிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நீ என்ன மன்னிச்சு பழைய மாதிரி உன்னோட லவரா ஏத்துக்க, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், ப்ளீஸ் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்லி கேட்க. என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் புடுங்கல, அது எல்லாத்தையும் எனக்கே அனுப்பி வை அப்படின்னு சொல்ல, முடியாது அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா அங்க உள்ள கத்தி எடுத்து அவனோட கழுத்துல வச்சு ஒழுங்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணுடா அப்படின்னு சொல்ல, அவனுமே பயத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். இந்த அண்ணியே செக் பண்ணிக்க, நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட போனை காட்ட, ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை தள்ளி விட்டுறான். இவன் தள்ளி விட்டோன்னா இவன் காண்டாயிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே தள்ளி விடுவேன், ஒழுங்கா என்கிட்ட இருந்து தள்ளி எறிய விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரான். இப்ப இந்த பக்கம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோ மாப் போட்டு வீட்டையே தொடச்சிட்டு இருக்க. என்ன இவன் இன்னும் காணோம், எங்கதான் போய் சுத்திட்டு இருக்கானோ அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயினை பார்த்தோன்னே இவன் என்ன கேக்குறானா, நீ எங்க போய் சுத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு இவ சொல்றா. என்னது பாய் ஃப்ரெண்டா, அவனை எதுக்காக நீ பார்க்க போனா அப்படின்னு சொல்லி இவ போய் உட்காந்துட்டு இருக்க. ஏன் பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான்.
யாருக்கு பொறாம? நீ யாரை பார்க்க போனா எனக்கு என்ன? எனக்கெல்லாம் பொறாம எல்லாம் இல்லையே அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்போ இவ என்ன கேட்குறான்னா, உன்னோட ஃபியான்சி கூட என்னை பார்க்கறதுக்காக வந்தா தெரியுமா? எப்படியோ அவளை துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு இவ்வளோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் என்ன சொன்னா, எனக்கு எப்பவுமே உன்னை மட்டும் தான் பிடிக்கும், நீ மட்டும் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி போக அவன் டக்குன்னு தள்ளி போயிடுறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட ஃபோன் அடிக்குது. இப்போ இந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணா ஹீரோவோட தாத்தா தான் வீடியோ கால் பண்றாரு. ஹாய் தாத்தா, என்ன பண்றீங்க, என்ன மேட்ரு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மேட்ரா, ஏண்டா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க, ஆனா அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்னு இவர் கேட்டுட்டு இருக்க. இப்போ அந்த போனை வாங்கி டக்குனு ஹீரோனை பாத்தீங்கன்னா, ஹாய் தாத்தா, நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஓ 2 பேரும் ஒன்னதான் இருக்கீங்களா அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு. ஆமா தாத்தா, நாங்க 2 பேரும் கொஞ்சம் பிஸியா இருக்கோம், அப்புறமா பேசிட்டுமா அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே பிஸியாவே இருங்க, சீக்கிரமா எனக்கு பேரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு பிஸியாங்க அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு சீக்கிரமா ஒரு நாள் டின்னருக்கு கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. இப்போ ஃபோனை வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு, நீ எனக்காக குழந்தை பெற்று தரியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்படி பெற்று தர முடியும், எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னோட குழந்தையெல்லாம் என்னால் பெற்று தர முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிடறா. ஆசையை பாரு, குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோயினுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி இவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். போய் பார்த்தா ஹீரோயின் வாமிட் பண்ணிட்டு இருக்கா. இப்பவே என்ன கேட்குறேன்னா, என்னாச்சு உனக்கு, வயிறு வலிக்குதா, கண்டிப்பா பீரியட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன உளறிட்டு இருக்க, எனக்கு வாமிட் வந்துட்டு இருக்குன்ற, நீ பீரியட்ஸ் ஆக போறேன்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நீ நீ அப்படின்னு இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு போய் பிரெக்னன்சி செக் பண்ற கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இந்தா உடனே போய் இதை செக் பண்ணிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ள அனுப்பி வைக்கிறான். இப்போ அவ போய் செக் பண்ணிட்டு வந்து அதை காட்டுறா. பார்த்தா அதுல 2 கோடு இருக்கு. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நான் பிரெக்னண்டா இருக்கேன், இல்ல நீ பிரெக்னண்டா இருக்க, இல்ல இல்ல நம்ம 2 பேரும் பிரெக்னண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தவளை ஹீரோயின் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடா. ஐயோ என் வாழ்க்கையே போயிருச்சே, நான் பிரெக்னண்டா இருக்கேனே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. ப்ளீஸ் அழுகாத, நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல, போய் தலடா அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். இப்பவே என்ன சொல்றானா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஷாக் ஆயிரா. இப்ப இந்த பக்கம் வந்து ஃபியான்சி காரியை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பெட்ல ஒன்னா இருந்துட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஹீரோட கம்பெனியை எப்படி மொத்தமா சுருட்டுறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் கூட முக்கியமான கியூ கம்பெனியோட பார்ட்டிக்கு வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தான். இந்த விஷயம் கேள்விப்பட்டவொன்னு இவ செம காண்டாயிட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அந்த பார்ட்டியில தான் ஹீரோவோட தாத்தாவுமே இருக்காரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு போய் தாத்தாக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சிக்காரி தான் வரா. அவ வந்து என்ன சொல்றானா, நீங்க இந்த பொண்ணை நம்பாதீங்க, இந்த பொண்ணு ஒரு சீட்டர், இவ உங்களை ஏமாத்திட்டு இருக்கா காசுக்காக, நிறைய பசங்க கூட எல்லாம் ஒன்னா இருந்திருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்டுமே வந்துடுறான். இப்பவே வந்து என்ன சொல்றானா, நான் உனக்காக 5 மில்லியன் செலவு பண்ணிருக்கேன், ஆனா நீ என்ன விட்டுட்டு இவர் கூட ஒன்னா சுத்திட்டு இருக்க, இது நீ எனக்கு பண்ற துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. தாத்தா என்ன கேக்குறாருன்னா, என்னமா நடக்குதுங்க, இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக உன்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தாத்தா கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா, அவன் சரியான ஃப்ராடு தாத்தா, இவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, என்னோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ ஒரு பையன் கூட ஒன்னா இருந்திருந்தான் அன்னைக்கு ஹோட்டல்ல, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புறா. பார்த்தா அதுல ஹீரோயின் மாதிரி தான் இருக்கு. இவ தான் ஃபேக்கான வீடியோவை ரெடி பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப அந்த வீடியோவை பார்த்த உடனே எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, அந்த வீடியோல நான் இல்லைன்ற விஷயம் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியலையா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, அந்த வீடியோல உள்ளது என் செல்லக்குட்டி கிடையாது அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, 2 பேரும் இங்க எதுக்காக வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ தப்பு பண்ண அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரை கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இந்த டைரக்டர் வந்து என்ன சொல்றானா, ஆமா சார், இந்த பொண்ணு மோசமான பொண்ணு, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, நிறைய ஆளுங்க கூட எல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டா ஆன் பண்ணி விடுறான். அந்த ரெக்கார்ட்ல இந்த ஃபியான்சி டைரக்டர் இவன் 3 பேரும் பேசினது தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு எதிரா இவங்க இப்ப பண்ண பிளான் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. இது தாத்தா கேட்ட உடனே செம காண்டாயிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா இந்த ஃபியான்சிக்காரி அரைஞ்சிடறான். நீ சொல்லி தானடி பண்ண, எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி அரைஞ்சிட்டு அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. 2 பேரையும் பிடிச்சி தாத்தா திட்டிட்டு இருக்காரு. எவ்வளவு தைரியம் தான் என் குடும்ப மானத்தை வாங்குறதுக்காக இங்க வந்திருப்பீங்க, என் மருமங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. தாத்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவன் மேல பழிய போட அவன் இவன் மேல பழிய போடுறான். 2 பேரும் மாறி மாறி பழிய போட்டுட்டு அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
இருக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஜாலியா இதை பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனா அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்ல இவன் மட்டும் நின்னுட்டு இருக்கா. இப்ப இந்த ஃபியான்சி என்ன சொல்றானா, தாத்தா அந்த பொண்ணு சொல்றதை நம்பாதீங்க, எல்லாமே ஃப்ராட் அப்படின்னு சொல்ல, என்ன முட்டாள்னு நினைச்சியாமா, உன்னை போய் என் பேரனுக்கு பார்த்து வச்ச மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு தாத்தா திட்டிட்டு இருக்க. இப்ப அவ போய் ஹீரோன்ட்ட என்ன சொல்றானா, என்னடி இது தடவை ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எதுக்காக இங்க வந்த, என்கிட்ட அடி வாங்கலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்காக மறுபடியும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க அவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆகி அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. இதை பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிட்டு இருக்க. டாக்டர் தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றானா, இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, பிளட் கொஞ்சம் கம்மியா இருக்கனாலதான் மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல தாத்தாக்கு சந்தோஷம் தாங்கல. டேய் பேராண்டி, இப்பதான் நீ என்னோட பேரப்புள்ள அப்படின்றத நிரூபிச்சிருக்க அப்படின்னு சொல்லி இவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவரோட அங்கிளுமே வந்துடுறாரு. இப்ப தாத்தா என்ன சொல்றானா, இந்த குழந்தைக்கு அதுக்கு கிடைக்க வேண்டிய முழு அதிகாரமும் கிடைச்சாகணும், சீக்கிரமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கான ஏற்பாடு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல இப்ப அங்கிள் என்ன சொல்றானா, இப்பவே கல்யாணம் பண்ணா கம்பெனியோட ஷேர்ஸை யார் பாத்துக்கிறது, அதனால கல்யாணத்தை கொஞ்சம் லேட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா லேட்டாலாம் வச்சுக்க வேண்டாம், கம்பெனியை பத்தி கவலைப்படாதீங்க, அந்த கம்பெனியை நாங்க பாத்துக்கிறோம், என்ன இந்த ஷேர்ஸை தானே பாத்துக்கணும் அப்படின்னு இவ ஷேர் ஹோல்டர் டீட்டெயில் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே உன்னோட ஸ்கில் வேற லெவல்ல இருக்குமா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினோட ஸ்கில்ஸை பார்த்து ஹீரோவோட அங்கிளுக்கு தான் கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஃபியான்சிக்காரி அந்த அங்கிள் கடத்தி வச்சிடறான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க வந்தானே ஒன்னு அனுப்பி வச்சேன், ஆனா இன்னொரு பொண்ணு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு வந்து நின்றுட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற, இனிமே உன்னால எனக்கு எந்த காரியமும் ஆக போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமே உன் பேர்ல போட்டிருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என் பேருக்கு மாத்த வேண்டியதான், நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கிள் ப்ளீஸ் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுக்காதீங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா அவனை நான் என்னோட வலையில விழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான் தருவேன், அதை நீ ஒழுங்கா பயன்படுத்திக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த கத்தி எடுத்து உன் மூஞ்சில தான் இருக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்ல இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்களோட கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எந்தெந்த பையன் அழகா இருப்பான் அப்படின்னு இவ சைட் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன கேட்கறானா, எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா, எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்நாக்ஸ் வேணும்னா கேட்டு வாங்கிக்க, அதுக்கு ஏன் என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து ஹீரோயின் மூஞ்சிக்கு நேரா வைக்க அவளுக்கு அதை ஸ்மெல் பண்ண உடனே வாமிட் வர மாதிரி ஆயிடுது. இப்போ அவளை பாத்தீங்கன்னா அங்கிட்டு வாமிட் எடுத்துட்டு, பிரெக்னன்சி இவ்வளோ கஷ்டமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நாங்களா எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்கு தெரியணும்ல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போனா நீ எப்படியும் முழுங்கிருவேன்னு தெரியும், நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ எங்க போறான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வாமிட் பண்ணிருப்பா இல்லையா, அவளுக்காக துவர்ப்பா ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு தான் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறான். இப்ப இந்த பக்கம் இந்த கம்பெனிக்கு வெளியே ஃபியான்சிக்காரி அந்த கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட இருந்து கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறா. மேடம் சார் எந்த வேலையுமே பாக்குறதுல எல்லாமே அந்த பொண்ணு தான் பாக்குறா அப்படின்னு சொல்ல அவளுக்குள்ள எப்படி இவ்வளவு டேலண்ட் வந்துச்சு அப்படின்னு இவன் முடிச்சிட்டு இருக்கா. சரி அவங்கள பத்தி கண்காணிச்சுட்டே இரு, எப்பவுமே எனக்கு டீட்டெயில் வந்துகிட்டே இருக்கணும். இப்ப அவன் வெளியே போறான் பாரு, அவனை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்ல அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு காசு கூட வாங்கிடுறா போல. எதுக்காக இவ்வளவு பேமெண்ட் வாங்குறீங்க, ஒழுங்கா கரெக்டான காசை மட்டும் வாங்குங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த விஷயத்த வந்து இப்ப இந்த ஃபியான்சிக்காரி கிட்ட சொல்றான். சார் ஒரு சின்ன காசுக்காக சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்ல இவன் கிட்ட கோடி கணக்குல சொத்து இருக்கு, இவன் இந்த காசுக்காக சண்டை போடுறான், சரி அவரை நல்லா வாட்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ போக அவளுமே கம்பெனிக்கு போயிடறா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து வாமிட் வர மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இந்த ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்ல நான் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு வேற லெவல்ல இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் வாயில எச்சி ஊற ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா சரி எனக்கும் ஒண்ணு கூட அப்படின்னு சொல்ல நான் ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு இவ ஹீரோயினை ஓட்ட ஆரம்பிக்கிறான். சரி ஒரே ஒரு பீஸ் மட்டும் கூட அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க. ஒழுங்கா குறி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இவங்கள பார்த்தவன ஓகே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக 2 பேரும் தள்ளின்ட்டு சரி உள்ளவா அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட கூப்பிடுறான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, மீட்டிங் ஆரம்பிக்க போது நீங்க கண்டிப்பா மீட்டிங்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் 1/2 hour இருக்கே மீட்டிங்க்கு, அதுக்குள்ள என்ன அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப நான் பாத்தீங்கன்னா வீடியோ கான்பரன்ஸ்க்கு நம்மளோட கிளைண்ட் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஓகே நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிடுறா.
அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஐயோ வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கா எனக்கு உன் கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாது கண்டிப்பாக நான் சொதப்பிடுவேன் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ நல்ல ஆக்டர்னு எனக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு நான் எழுதி தரதை அப்படியே மனப்படம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன் இவ்வளோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுது இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ அப்படின்னு பொண்ணுங்க மாதிரி வளைஞ்சு நெஞ்சு பல்ல காட்டிட்டு இருக்க ஏய் ஒழுங்கா பேசி தொலைடி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அந்த பக்கம் இவன் ஆனால் சொதப்பி விட்டுறான் மீட்டிங்கை அவரை பார்த்தீங்கன்னா ஓகே நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கான்ஃபரன்ஸை என் பண்ணிட்டு போயிடுறாரு இவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ஒரு வீடியோ கால் கூட உன்னால பேச முடியாதா எவ்வளவு முக்கியமான கிளைண்ட் தெரியுமா அவருக்கு கம்பெனிக்கு அப்படின்னு சொல்ல நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல எனக்கு இதெல்லாம் செட் ஆகுதுன்னு நீ ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன ஆனா ஹெல்ப் பண்ணவே இல்லையா அப்படின்னு இவன் அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறா இப்போ ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சிகாரி அனுப்பி வச்ச பொண்ணு தான் வரா அவள் வந்து என்ன சொல்கிறானா மேடம் முக்கியமான ஃபைலில் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஃபைலை எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா இப்போ அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சைனை இவ போட்டுடுறா இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு அவளோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியான்சிகாரி கிட்ட சொல்ல அவள் அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு இந்த அங்கிளை பார்க்க தான் வரா அங்கிள் இந்த சைனை பாருங்க அப்படின்னு சொல்ல இது ஃபோட சைன் தான் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆனால் அந்த சைனை பண்ணது யார் தெரியுமா அவனோட ஃபியான்சிகாரி அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு ஏன்னா அந்த பொண்ணு எதுக்காக அவனோட சைனை பண்ணணும் அப்படின்னு நீ சொல்றதுக்குலாம் உனக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லா எவிடன்ஸுமே என் ஃபோனில் தான் இருக்கு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த வீடியோவை ஆன் பண்ணி தரா அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சைனை போட்டு அந்த ஃபைலை கொடுக்குறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அங்கிள் டவுட் இருந்துச்சுன்னா நேரில் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல இப்போ இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா தாத்தாவை மீட் பண்ணி ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக தான் போறாரு அதை சாக்கா வச்சுட்டு இப்போ தாத்தா கூட வர பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரெண்டு பேருமே வராங்க இப்போ தாத்தா என்ன சொல்றான்னா கம்பெனியில் முக்கியமான ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்க போகுது அந்த மீட்டிங்க்கு நீங்களும் வந்தாகணும் ஸோ பார்ட்டிக்கு ரெடியாங்க அப்படின்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே இந்த அங்கிள் பார்த்துட்டு ரொம்பவே டவுட் ஆயிட்டு இருக்காரு ஏன்னா ஹீரோ இந்த மாதிரி கேக்லாம் சாப்பிட மாட்டான் இப்போ இந்த அங்கிளுக்கு என்ன தோணுதுன்னா உண்மையாவே இவங்க ரெண்டு பேருக்கும் சோல் மாறி போயிடுச்சு அப்படின்ற டவுட் அங்கிளுக்கே வர ஆரம்பிச்சிடுது இப்போ அடுத்த நாள் ஆகுது ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்ரூம்ல நின்றுட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்க ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா இப்போ எந்திரிச்சு என்ன கேட்கறானா எங்கடா போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்க நான் இங்க தான் நிக்கிறேன் மேக்கப் போட்டுட்டு நிக்கிறேன் பார்ட்டிக்கு ரெடி ஆகணும்ல எல்லாரும் என்ன பார்த்து அழகுல மயங்கி விழணும் அப்படின்னு இவன் மேக்கப் போட்டுட்டு இருக்க நீ பையன்றத மறந்துடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் உன்னை எல்லாரும் முன்னாடி அழகா காட்டுறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நீயும் ஒரு அழகான பொண்ணா அழகா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும் நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து சூஸ் பண்ணு சரி என்னோட கோட் அங்க இருக்க எடுத்துக்கூட அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி அது என்னோட உடம்பு தானே வந்து தலைய அப்படின்னு இவ சொல்றா இல்லப்பா எனக்கு வெக்கமா இருக்கு இப்படி எல்லாம் நான் வரமாட்டேன் ஒழுங்கா தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இவ பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இருக்க ஹீரோயினும் அதை தூக்கி போடுறா இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவளுக்கான ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஒரு கடைக்கு தான் போறா இப்ப இந்த கடைக்கார பொண்ணு பாத்தீங்கன்னா மேடம் இந்த ட்ரெஸ் தான் இந்த கடையில இருக்க யூனிக்கான ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா இப்ப அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா வேற ட்ரெஸ் எடுக்க போக இவளுக்கு ஹீரோதா கால் பண்றான் எவ்வளவு நேரம் ஆச்சு நான் உனக்கு மேக்கப் போட்டு விடணும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல இந்த வரேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா இப்ப அந்த பொண்ணு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தந்தவன அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது அவளை யாரோ மயக்கம் போட வச்சிடறாங்க யாரான்னு பார்த்தா அந்த ஃபியான்சிக்காரி தான் ஆளை வச்சு அவளை கடத்திட்டு போயிடுறா இப்ப அவ என்ன சொல்றானா இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது கியூதான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ரெண்டு பேரோட ஆன்மாவும் மாறி போச்சுல அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா ஆமா தெரியும் கியூ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஒன்னு நான் விடுவேன் அப்படின்னு சொல்ல நான் தானே கியூ அதை நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா அதே நான் மறக்கல ஆனா கான்ட்ராக்ட் படி சைன் பண்ணணும் அவன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன்னா சொத்தெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது ஏன்னா அவளோட வயித்துல என்னோட குழந்தை வளருது நாங்க ரெண்டு பேரும் வாழ்ற வரைக்கும் ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஓ குழந்தை வளருதா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணதான் டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு உனக்கு அபார்ஷன் ஆபரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத விட்டுடு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா இப்ப அவளை பாத்தீங்கன்னா ரொம்ப கத்தாத எனர்ஜியை சேமிச்சு வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோ ரொம்பவே டென்ஷனா ஹீரோயினை தேடிட்டு இருக்கான் இப்பவே கால் பண்ணி பார்த்தா அவளோட போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருக்கு இவன் டென்ஷனா நின்றுட்டு இருக்கா அங்கிள் வந்து என்ன சொல்றானா என்ன உன் பொண்டாட்டிய காணும் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் உங்க ரெண்டு பேரோட சோலுமே மாறி போயிடுச்சுல நான் அதை யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் இந்த கம்பெனிக்கு நான் தான் ஓனர்னு நீ எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த விஷயத்த நான் சீக்கிரட்டா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீங்க அந்த விஷயத்த சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இந்த காலத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆனா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கே அப்படின்னு இந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்கான் இப்ப இந்த அங்கிளை பாத்தீங்கன்னா உனக்கு இதுதான் நல்ல சான்ஸ் ஒழுங்கா எல்லார்கிட்டையும் இந்த பொறுப்பை என்கிட்ட தரதா ஒத்துக்க அப்பதான் நான் அவளை உயிரோட விடுவேன் ஏன்னா அவளை கடத்தி வச்சிருக்கதே நான் தான் அப்படின்னு சொல்ல உங்களை போய் நல்லவன் நினைச்சா பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் திட்ட ஆரம்பிச்சிடறான் இப்ப அந்த இடத்துல தாத்தா பாத்தீங்கன்னா பார்ட்டில வந்து எல்லார் கூடவும் பேசிட்டு இருக்காரு இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ
இன்னைக்கு நான் எனக்கு அடுத்து இந்த கியூ கம்பெனியை யார் பார்த்துக்க போறா அப்படின்ற விஷயத்த பத்தி தான் சொல்ல போறேன். வேற யாரும் கிடையாது, என்னோட பேரப்புல தான் பார்த்துக்க போறான் அப்படின்னு ஹீரோவை பத்தி சொல்ல அவனும் எந்திரிச்சு எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த அங்கிளை பாத்தீங்கன்னா இல்ல இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஏன் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தாத்தா கேக்குறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நடந்த எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்றான். இவன் ஒன்னும் உங்களோட பேரை கிடையாது, உள்ள இருக்கிறது உங்க மருமகளோட ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த காலத்துல இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா? சும்மா பைத்தியக்கார மாதிரி வளராத அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் பொண்ணெல்லாம் இல்லை பையன் தான், அதை வேணா உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட பாடி கார்டுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து அம்பு நல்லா விடுவேன்னு எல்லாருக்குமே தெரியும், அதை செஞ்சு கட்டு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அங்கிளோட தலையில் ஒரு ஆப்பிளை வச்சுட்டு இவன் அம்பு விடுற மாதிரி நிற்க அங்கிள் அதே இடத்துல சூச்சு போயிடுறாரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவரோட தலையில் அம்பு விட்டுட்டு இருக்க. இவர் சூச்சு போனதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இந்த வயசுல இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாரும் அங்கிளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் அங்கிளுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இப்ப வந்து நம்புறீங்களா, இனிமேலாவது என் கம்பெனி விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை கடத்தி வச்சுட்டு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அங்கிள்கிட்ட இருந்து ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே வரலையே மேடம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீ எதுக்காக இங்க வந்த, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு அவ சொல்ல. நாங்க போட்ட வலையில ஆக்சுவலா நீ தான் விழுந்துட்ட, நாங்க ரெண்டு பேரும் சோல் மாறின மாதிரி நடிச்சோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொய்ய புளிவி விட்டுறாங்க. இதை கேட்டவன அவ ஷாக் ஆயிட்டு, அப்ப என்ன மாட்ட வைக்கதான் அப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருந்தீங்களா, நீ நானும் தானே கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தோம், ஆனா என்ன ஏமாத்திட்டு நீ இவ கூட சுத்திட்டு இருக்கியா, கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், என்னையவா மாட்ட வைக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்க. இவளோட ஆளுங்களை பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஹீரோயினை குத்துற மாதிரி வர கரெக்டா ஹீரோ குறுக்க வந்துடுறான். இப்ப அந்த கத்தி இவனோட முதுகுலே குத்திடுது. அவளை பாத்தீங்கன்னா கேட்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோட ஆளுங்க அவளை புடிச்சிட்டு போயிடுறானுங்க. இந்த பக்கம் ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ ஹீரோயின் ஹீரோவா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறா. இப்பவே ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ணை முழிச்சு பார்க்க பக்கத்துல ஹீரோயின் தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நீ கண்ணை முழிச்சிட்டியா, சரி வெயிட் பண்ண, நான் போய் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு இருமா அதுக்குள்ள போனா எப்படி, நீ இது வரைக்கும் எனக்கு கிஸ் பண்ணவே இல்லை தெரியுமா, ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருக்காங்க, யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல நான் உன்னோட உயிரையே காப்பாத்திருக்கேன், எனக்காக ஒரு கிஸ் கூட தரமாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இவங்கள பார்த்தவன ஐயோ கெட்ட நேரத்துல உள்ள வந்துட்டேன் போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக தாத்தா நில்லுங்க, எங்க போறீங்க, வாங்க வந்து உட்காந்து பேசுங்க, நான் அவருக்காக சாப்பாடு வாங்க போறேன் அப்படின்னு இவ சொல்ல இல்லம்மா நீ கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஐயோ தாத்தா போய் அவர்கிட்ட பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியே வந்துடுறான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா என்னடா உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க தாத்தா நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருந்தேல, அப்ப என்னோட அம்மா அப்பா தான் கனவுல வந்தாங்க, எங்க அம்மா அப்பா இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனா அவங்கள கொலை பண்ணவங்கள இப்ப வரைக்கும் நான் கண்டுபிடிக்கவே இல்லை தாத்தா, அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல நானுமே அதை கண்டுபிடிக்க தாண்டா பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஹீரோ அவனோட பேரண்ட்ஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு தாத்தா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வரா. உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆணு வாயை காமிச்சிட்டு இருக்கான். இப்போ வாய்க்குள்ளே குனிஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ பெரிய ஓட்டை, என்ன வாய் ஃபுல்லாக பூச்சிப்பெல்லாம் இருக்குது, இனிமேல் உனக்கு ஸ்வீட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட ஊட்டி விடுடி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஊட்டி விடணுமா, கையில் எடுத்து சாப்பிட்டா தான் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், அப்போ தான் நீ சீக்கிரம் ரெக்கவர் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே என்னை கிஸ் பண்ண, அதை ஒழுங்காக கூட கம்ப்ளீட் பண்ணாமல் நீ பாட்டுக்கு ஓடிட்ட, லாஸ்ட் டைம் கிஸ் பண்ணதை மறந்து போயிட்டே அப்படின்னு இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் சொல்கிறான். என்னடானா இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் ரொமான்ஸ் பண்ணலான்னு கிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு ஒன்று செல்லான்னு பார்க்கும்போது இவங்களோட ஆன்மா மறுபடியும் அவங்களோட உடம்புக்குள்ளேயே போயிருக்கும். இதை பார்த்தவொடனே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் நம்மளோட ஆத்மா நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோயின் எல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். சோல் வந்து மாறாமே இருந்திருக்கும். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்களோட உண்மையான உருவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் அவங்கள கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியே வரா. இவ வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு அளவுகளோட வாயில கையை வச்சு தனியா கூட்டிட்டு வந்துடுறான். ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, கத்தாத, உன் புருஷனோட அம்மா அப்பாவை பத்தின டீட்டெயில் தான் அப்படின்னு சொல்ல இவ அமைதியாயிடுறா. இப்போ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா உன் புருஷனோட அம்மா அப்பாவை யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் தேடி எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிருக்கேன், இந்தா இதுக்கான எவிடன்ஸ் இதில் இருக்கு, கொலையை பண்ணது வேற யாரும் கிடையாது அவரோட அங்கிள் தான் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. இந்த விஷயத்த நீ தான் அவனோட புருஷன்கிட்ட சொல்லி தகுந்த தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்க்க தான் போறா. அவ போய் என்ன சொல்லனா உங்க அம்மா அப்பாவை பத்தின டீட்டெயிலாம் உனக்கு தெரியுமா, அவங்களோட கொலையில ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எந்த க்ளூமே கிடைக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உன்னோட அங்கிளை பத்தி என்ன நினைக்கிற, உங்க அப்பா கூட கூட பிறந்த
வந்தவர் தான் அவர் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க மேபி இருக்கலாம். ஏன்னா அவர் எப்போவுமே கம்பெனி எனக்கு தான் வேணும்னு சொல்லி தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பார் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் மேலே இதுக்கு ஒரு கண்ணாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினோட வயிறு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாயிருது. இப்போ இவ ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, அவரோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், நீங்க அவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க மேடம், என்னோட உயிரை கொடுத்தாது பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத தூரமா நின்று இந்த அங்கிளோட ஆளு கேட்டுட்டு போய் நேராக அந்த அங்கிள் கிட்ட சொல்லிடுறான். அவன் வெளியே போறான், இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு தான் போறான் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு வந்து கொடுக்க, என்னோட பிளான் சீக்கிரமே வேலை செய்ய போகுது அப்படின்னு இந்த அங்கிள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ கிளம்பும் போது ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, இந்த நிலைமையில உன்னையும் என்னால் பாதுகாக்க முடியாது, நீ வீட்டில் இருக்கிறதா சேஃப் அப்படின்னு சொல்ல, நீங்க கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு இவ கோச்சிக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ வீட்டிலே ரெஸ்ட் எடு, நான் பத்திரமா போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ண ஆளை தான் பார்க்க போறான். ஹீரோயின் கிட்ட ஒரு ஆள் வந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான் இல்லையா, கியூவோட அம்மா அப்பாவை கொன்னது இவங்க தான் அப்படின்னு. அது கூட இந்த அங்கிளோட பிளான் தான். இப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ண ஆளோட வீட்டுக்கு போறான். இப்போ அவன் உள்ள போனவன அந்த ஆளு கையில ஒரு பெரிய துப்பாக்கியோட ஹீரோவை வரவேற்றுட்டு இருக்கான். எப்படி என்னோட அம்மா அப்பாவை கொலை பண்ண, யார் சொல்லி கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாவை மட்டும் இல்லை உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை கலர் பவுடர் எடுத்து ஹீரோவோட மூஞ்சிலே தூவ, ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறான். இப்போ அவன் வெளியே வந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு அங்கிளோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், காசை கொடுங்க அப்படின்னு சொல்ல அவனும் ஒரு பெட்டி நிறைய காசை கொடுக்குறான். இப்போ அந்த ஆளு காசை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கிளோட ஆளு பின்னாடியே ஓடி வந்து அந்த ஆளு கண்ணா பின்னான்னு குத்தி கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். பாஸ் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னோட பிளான் சீக்கிரமா முடிய போகுது, இன்னொரு டெட் பாடி உள்ள இருக்கு, வாங்க போய் அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோவோட பாடியை பார்க்க தான் போறாங்க. ஆக்சுவலா ஹீரோ மயக்கத்துல தான் இருக்கான். இவங்க எல்லாரும் ஹீரோ செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு என்னை மன்னிச்சிருப்பா, என்னால் உன்னை பாதுகாக்க முடியல, உன் சொந்த தம்பி தான் உன்னை கொலை பண்ணியிருப்பானே, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஒரு ஆள் ஓடி வந்து என்ன சொல்கிறானா, கியூ சார் இறந்து போயிட்டாரு, அவரோட பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல தாத்தா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ஹீரோவை பார்க்க தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோ பாடி முன்னாடி ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னை இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, உங்களோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துக்கு தாத்தாவுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த அங்கிளை பார்த்தீங்கன்னா நல்லவே மாதிரி அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. எப்படா என் பேர பையன் இறந்தான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் அப்படின்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்கான். இப்போ தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அங்கிள் என்ன சொல்றானா, அப்பா ஆல்ரெடி உங்களோட உடம்பு ரொம்ப சரியில்லை, வாங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவை தனியாக கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா என்னோட பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நீ தானே காரணம், உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கிளவி பார்த்த மாதிரி கரெக்டாக சொல்றான் அப்படின்னு அங்கிள் யோசிச்சுட்டு இருக்கான். ஐயோ அப்பா நான் எப்படி அவனை கொல்லுவேன், அவன் எனக்கு மக மாதிரி இல்லையா அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. பொய் சொல்லாத, என்னோட மூத்த பையனை கொலை பண்ணது நீ தானே, சொந்த அண்ணன் கூட பார்க்காம அவனை நீ தானே சொத்துக்காக கொண்ட அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு எப்படிப்பா இந்த உண்மையெல்லாம் தெரியும், இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, இவ்வளோ வருஷமாக இதை தான் தேடிட்டு இருந்தீங்களா, கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே, உங்களோட 2வது பையனை கொஞ்சம் கூட மதிக்காம எல்லாமே மூத்த பையனுக்கு தானே அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களா, அதனால தான் நான் அவனையும் அவனோட பொண்டாட்டியும் கொண்டுட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இதுக்கான தண்டனை உனக்கு இருக்குடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரும் முன்னாடி சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்ல, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே, ஆல்ரெடி உங்கள் பேரனையும் கொண்டுட்டேன், இனி நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸு, உங்களே நான் கொண்டுட்டேன்னா அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை மட்டும்தான் மிச்சம் இருக்குது, இதுக்கப்புறம் இந்த கியூ கம்பெனியும் எனக்கு தான், கியூ ஃபேமிலியும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா போதும் போதும் இவ்வளோதான் தப்பா, இல்லை இதுக்கு மேலே ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு இவன் கேட்குறான். இப்போ பார்த்தா ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு உட்காரான். என்னடான்னு பார்த்தா எல்லாமே செட்டப் தான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோவை செக் பண்ண டாக்டருக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. அப்பா 10 நிமிஷம் ஷூட்டிங்கில் நடிச்சா கூட இவ்வளோ பணம் கிடைக்குமான்னு தெரில, 2 நிமிஷம் வந்துட்டு போனதுக்கு இவ்வளோ தரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக அங்கிளுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, இந்த பிளான் எல்லாமே தாத்தாவோட தான், உங்கள் வாயாலே உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே கேமரா இருக்குது, நீங்கள் உங்கள் வாயால் இப்போ என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்கள் ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி அப்படின்னு சொல்ல, இந்த அங்கிள் பைத்தியக்கார மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். என்னோட தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன், ஜெயிலெல்லாம் என்னோட வாழ்க்கை கழியை நான் விடவே மாட்டேன், அதுக்கு நான் செத்து போகிறதே மேல் அப்படின்னு இவன் கத்தி எடுத்துட்டு அவனோட வயிற்றுல குத்துற மாதிரி வர ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அவனை பிடிச்சிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என் அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டு இத்தனை வருஷமா நீ சந்தோஷமா இருந்திருக்க, அது எல்லாத்துக்கும் நீ அனுபவிச்சே ஆகணும், இனிமே உன் வாழ்க்கை எனக்கு சொந்தம், நீ உயிரோட இருக்கிறதுனாலும் வாழ்றதுனாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த அங்கிளை ஹீரோ அம்மா அப்பாவோட கல்லறை கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. அங்கே கூட்டிட்டு போய் ஒழுங்கா மன்னிப்பு கேள்ற அப்படின்னு சொல்லி இவனை மன்னிப்பு கேட்டு வச்சதுக்கு அப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவனுங்களும் பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்போ அவங்க எல்லாரும் வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாத்தா ஹீரோயினுக்காக ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துட்டாரு. இங்க பாருமா, என் வீட்டோட மருமகளுக்காக தான் இது உருவானது. இது வரைக்கும் யாருமே வரல, அதான் இப்ப நீ வந்துட்டல, இனிமே இந்த குடும்பத்தோட பொறுப்பு உன்னோடது அப்படின்னு சொல்லி ஒரு பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு இருக்க. இவ்வளவு இதை சந்தோஷமா வாங்கிக்கிறா. இப்ப தாத்தாக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆக ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரெஸ்னால தான் மயக்கமாயிருக்காரு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சிருவாரு, நீங்க பேசினா கூட கண்ணு முழிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். தாத்தா, பேர குழந்தை பிறந்தா அது ஸ்கூல்ல விடணும், கார்டனுக்கு கூட்டிட்டு போகணும், நல்லபடியா பாத்துக்கணும், அதெல்லாம் நீங்க தானே பண்ணணும், டக்குன்னு எந்திரிங்க அப்படின்னு இவன் கதையா அறுத்து விட்டுட்டு இருக்க. தாத்தாவும் டக்குன்னு கண்ணை முழிச்சிடுறாரு. போதும் போதும் விட்றா, என் பேரப்பிள்ளைய பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க 3 பேரும் ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா, ஹீரோ, ஹீரோயின் 3 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா டிவி சீரியல்ல ஹீரோயினை பாக்குறாரு. எமாடி அது நீ அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த சேனலை மாத்தி விட்டுறா. ஆமா தாத்தா, இவ தான், அந்த சீரியலை பாருங்களேன் காமெடியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ ஏத்தி விட, போடா என்ன வச்சு 2 பேரும் காமெடி பண்றீங்களா அப்படின்னு இவ கோச்சிக்கிட்ட அந்த இடத்த விட்டு போயிடறா. இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, டேய் பொண்டாட்டி ரொம்ப முக்கியம், போய் சமாதானப்படுத்த அப்படின்னு சொல்ல ஹீரோ இவளுக்காக கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட வந்துட்டு, பொண்டாட்டி உனக்காக கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி வர, இவ்வளவு பாத்தீங்கன்னா டாக்டர் பிரெக்னண்டா இருக்கும்போது இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அது நாளைக்கு டாக்டர் செக்அப்க்கு வருவார்ல, அவர்கிட்ட நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோனை செக் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் வந்து என்ன சொல்றானா, மேடம் நல்லபடியா இருக்காங்க, குழந்தைக்கும் மேடத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இல்லை ப்ரெக்னன்சி டைமில் 2 பேரும் ஒன்று சேரலாமா அப்படின்னு இவன் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ கேட்குறத பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு இருக்கான். என்னடா சிரிக்கிற, டவுட்னா கிளியர் பண்ணிக்க வேணாமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரையும் சொல்கிறாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்போ டாக்டர் இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ வேலையாக ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு போயிடுறான். இப்போ அவன் போய் ஹீரோயினை தூக்கிட்டு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட பெட்ரூம்க்கு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் தாத்தாவை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாமே இருக்காங்க, என் பேருக்குள்ள பிறக்கும்போது தப்பான வழியில பிறக்கக்கூடாது, 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கான வேலை பாரு அப்படின்னு சொல்ல, உடனே பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு சர்டிபிகேட்டோட வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க வெளியே வந்துட்டு இருக்க, அங்க பாருங்க ஸ்வீட் பொட்டேட்டோ எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு இருக்க, ஹீரோயினை முன்னாடி பார்க்காம பின்னாடியில இருந்தே ஒருத்தர் பார்த்துட்டு, மேடம் உங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்த்த உடனே ஹீரோ கடுப்பாயிட்டான். மூஞ்ச பார்த்து பேசுறதுடா, கொஞ்சம் வயிற்ற பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ வந்து காமிச்சிட்டு இருக்க. ஓஹோ சாரி மன்னிச்சிடுங்க, தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கூட இல்லைனாலும் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண வந்துடுறாங்களே அப்படின்னு இவன் கோவப்பட்டுட்டு ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கையாலே ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் தாத்தாவும் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வெக்கப்பட்டு இருக்கானுங்க. நம்ம முன்னாடியே எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க பாருங்களேன் அப்படின்னு. இப்போ ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போனவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பொண்டாட்டி உனக்காக தான் கிஃப்ட் அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்கிட்ட ஹாப்பியா இருந்துட்டு இருக்க. இதை வந்து தாத்தாவும் ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, சரி நீ எப்பதாண்டா கல்யாணம் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ கல்யாணமா, எனக்கு வெக்கமா இருக்க போங்க தாத்தா அப்படின்னு இவன் வெக்கப்பட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்படி ஹாப்பியா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய். இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.